+2 முடித்து வெளியே போகிற மாணவர்கள் அவங்களுக்கு பொதுவாக என்ன மாதிரியான குழப்பம் இருக்கும்? என்ன படிக்கலாம் அப்படின்றத விட எங்கே படிக்கலான்றது முக்கியமான காலகட்டம் இது. ஒரு மாணவன் டிப்பிக்கலாக +2 முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்ட்ரீம்ஸ் எடுக்கலாம். ஏதாவது இந்த 7ல் ஒன்று இன்ஜினியரிங், மெடிசன், லா, அக்ரி, ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், இந்த மாதிரி ஒரு 7 விதமான பாதைகளை அவன் தேர்ந்தெடுக்கிற ஒரு காலகட்டம். இந்த டயத்தில் இந்த 7களுக்கும் இடையில் இருக்கிற மதிப்புகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு காலகட்டம் வரைக்கும் இப்போ ஒரு காமர்ஸுக்கும் என்ஜினியருக்கும் இருக்கிற வித்தியாசம் பெரிய அளவு இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்றைக்கி அது இல்லை, குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதே போல் பிஎஸ்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுன்னா அனலிட்டிக்ஸ் போகிற 3 வருஷத்தில் படிச்சுட்டு வர பையன் பல நேரங்களில் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அதிக சம்பளம் வாங்குறான். இன்றைக்கி இந்த மாதிரி மாற்றங்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி தளப்படுத்தப்படுதல் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் டயர் 1ல் போய் படிக்கிற பையனுக்கு அது பிஎஸ்சி, பிகாம் அந்த அந்த தளங்களில் அதில் முதல் தளத்தில் இருக்கிறவனோட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. அதே நேரத்தில் ஒரு இன்ஜினியரிங்கில் 3வது தளத்தில் இருக்கிற கல்லூரியில் படிக்கிற பையனை விட ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸில் முதல் தளத்தில் இருக்கிற பையனுக்கு கரியர் நல்லா அமையுது. ஸோ அதனால் எந்த தளத்தில் நம்ம போகணும் அப்படின்றத கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிறது முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால் சில நேரங்களில் சில பேர் என்ன கேட்பாங்க, ட்ரிபிள் தான் வேணுன்றான் என் பையன், இல்லை ஈஸி தான் வேணுன்றான் பையன், ட்ரிபிள் வேணான்றான், அந்த காலேஜில் அதான் கொடுக்குறாங்க, அதனால் நான் இன்னொரு காலேஜுக்கு போய் ஈஸி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நான் பார்க்குறேன். பல நேரங்களில் எனக்கு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸில் 22 விழுக்காடு பையங்க அரியர்ஸோட பாஸ் ஆகி வர்றாங்க. பாஸ் ஆகலை, அரியர்ஸோட இருக்கிறானுங்க. 1 வருஷம் 2 வருஷம் காலியாகுது இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா. இது ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பல நேரங்களில் அவனுக்கு அந்த விருப்பமே இல்லாமல் போய் சேர்றான். அந்த இடத்துல அந்த காலேஜ்லேயோ இல்லை அந்த சப்ஜெக்ட்லேயோ விருப்பம் இல்லாமல் சேர்றப்போ பல கெட்ட பழக்கங்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிற என்ஜினியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டீம் தான். இந்த 22% அரியர்ஸ் வாங்கிட்டு அதிலிருந்து தாண்ட முடியாமல் பல பேர் 7 அரியர்ஸ் 8 அரியர்ஸ்னு வச்சுருந்து வாழ்க்கையை வீணாக போனவங்க இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பெற்றோர்கள் திணிப்பு நீங்கள் அழகாக சொன்னீங்க. அந்த பெற்றோர்கள் திணிப்பு நான் என்னெல்லாம் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தனோ, என் காலத்தில் என்ன மதிப்பீடுகள் இருந்ததோ அதே இதை வச்சு அவனை புஷ் பண்ணி ஒரு இடத்துல போய் சேர்த்து அந்த இடத்துல அவன் கடைசியில் அரியர்ஸ் வாங்கி ஒன்றுமில்லாமல் போகிறத தடுக்கணும் பெற்றோர்கள். அதனால் அவங்க இருந்த காலகட்டமும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்க மதிப்பீடும் வெவ்வேறுன்றது. இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஆக்சுவல் டேட்டா தரேனே. நீங்கள் இப்போ இந்த பையங்களை பாருங்கள், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வேலை இல்லாமல் பல தீய பழக்கங்களை உள்வாங்கி கொண்டு இதை ஆக்சுவலாக கவர்மெண்ட்டு டேட்டாவே எடுக்கணும். கவர்மெண்ட் டேட்டா எடுத்து பார்க்கணும் எத்தனை பேர் அந்த மாதிரி ஆயிருக்காங்கன்னு. அதே நேரத்தில் பல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அந்த பையங்களுக்கு கரியர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அது கல்லூரிகள் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் அத்தனை கல்லூரிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ்லேருந்து எல்லாம் வச்சு இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் நல்லா அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு மிகப்பெரிய அளவில் இந்த வித்தியாசம் மாறிக்கொண்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். டாப் டயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் காலேஜுக்கும் ஒரு செகண்ட் டயர் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டாக வந்துருச்சு இன்றைக்கி தேதிக்கு. அக்ரியும் அதே போல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பப்ளிக் செக்டரில் போகிற வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரி போகிற வாய்ப்பாக இருக்கட்டும், அக்ரி படிச்சுட்டு போகிறதுன்றது ஒரு ரொம்ப காமனான ஒரு விஷயமாகிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி. அதனால் கல்வி தளங்களில் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த தளங்களுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அதிகப்பட்டுக்கிட்டே போகுது. இதை ஒரு புரிதல் பண்ணிக்கிட்டு என்ன படிக்கணும் அப்படின்றத எவ்வளோ முக்கியமாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதே போல் எங்கே படிக்கணும் அல்ல எங்கே படிக்கக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும்.